ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ருசியான ஒரு டேஸ்டான ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோங்க. என்ன அது அப்படின்னா பீர்க்கங்காய் சட்னி. நம்ம பீர்க்கங்காய் சட்னி பீர்க்கங்காய் குழம்பெல்லாம் வச்சா சரியாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம சட்னியை அரைச்சி நல்லா தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பீர்க்கங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக போட போகிறதில்ல. இதில் நம்ம பாதி போட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம தோலை மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். லைட்டாக இது மாதிரி பண்ணவே வந்துடும். அப்போது மேலே இருந்த நாரெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகிருக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க விடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அரைக்கலாம். இதே வதங்கட்டும். ஒரு வெங்காயம் எடுத்து நம்ம மேலே தோல் எடுத்துட்டு வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது பீர்க்கங்காய் நல்லா வதங்கிட்டு பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக திரும்பியிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது ஒரு பூண்டு எடுத்து நான் உரித்து எடுத்துக்கிறேன். பச்சை பச்சையாக இருக்குது சட்னி பச்சை பச்சையாக இருந்துச்சு. ஒரு பூண்டை எடுத்து நான் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்ல கலர் வந்துருச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு. பிரிச்சாங்களா? குடமிளகா சட்னி இதற்கு செஞ்சது இல்லையம்மா? இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம்.
ஸோ அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். பூண்டையும் வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதங்க விடலாம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்து நம்ம